ரயில்வே பொறுத்தளவில் உள்ளே வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா இதுவும் ஒரு பெருமைக்காக இல்லை. அந்த டிபார்ட்மெண்ட் ஆர்ஆர்பி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை நிறைய சலுகைகள் இருக்குது. மற்ற டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரை முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி பாஸ் ட்ரெயினில் வந்து இந்தியா ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரீயாக போய்க்கலாம். பாஸ்ன்னு கொடுத்துருவாங்க. ஏசி பாஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி, செகண்ட் கிளாஸ் ஏசி, தேர்ட் கிளாஸ் ஏசி, ஸ்லீப்பர் கோச்சு, இதிலேருந்து உங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே ஃப்ரீ பாஸ் உண்டு ட்ரெயினில் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு, அதாவது 2 குழந்தைகள் எலிஜிபிலிட்டி உண்டு உங்கள் எல்லா சலுகைகளும் பெறதுக்கு. 2 குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸு எல்கேஜிலேருந்தே உங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வந்து ரயில்வே கொடுத்துருவாங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா கூட அந்த ஸ்கூலில் நீங்கள் ஃபோனை போய்ட்டு வாங்கிட்டு வந்தால் போதுமானது தான். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேலேருந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து 27,000 ஒரு குழந்தைக்கு கொடுக்குறாங்க. ஏப்ரல் மாதம் நீங்கள் ஃபோனை போய்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா மே மாதம் கொடுத்தீங்கன்னா ஜூன் மாதம் உங்கள் சேலரியிலே அந்த ஒரு குழந்தைக்குனா 27,000, 2 குழந்தைக்குனா 54,000 உங்கள் சேலரியோட கிரெடிட் ஆகிடும். இந்த ஒரு ஃபெசிலிட்டி வேறு டிபார்ட்மெண்ட்டில் இல்லை. இருக்கான்னு அப்படி இருந்தால் ஓகே. ஏன்னா வேறு எதில் ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் படிக்கிற வரைக்கும் இந்த ஃபெசிலிட்டி பிள்ளைங்களுக்கு உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரயில்வே ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா ரயில்வே எம்ப்ளாய்க்குன்னு தனியாக ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்குது. வேறு யாருக்கும் அங்கே அலௌடு கிடையாது. உங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் ரயில்வே ஹாஸ்பிட்டல் எல்லா ஸ்பெசிலிட்டி, மல்டி ஸ்பெசிலிட்டி நிறையா உண்டு, எல்லாருமே உண்டு. சப்போஸ் அங்கே அந்த டைமில் அந்த ஸ்பெசிலிட்டி இல்லைன்னா கூட பக்கத்தில் இருக்க பிரபலமான மருத்துவமனையில் நீங்கள் போய் மருத்துவம் பார்த்துக்கிட்டால் அதுக்கான ஃபீஸையும் நம்ம ரயில்வேயே கொடுத்துரும். ஸோ அந்த ஒரு மிக ஸ்பெசிலிட்டி. ஒரு மனுஷனுக்கு முக்கியமான தேவை வந்து போக்குவரத்து, அதுக்கப்புறம் வீடு, அதுக்கப்புறம் மருத்துவ செலவு. இதுதான் முக்கியம். அந்த 3மே ரயில்வே வந்து கொடுத்துருது. ரயில்வே கோட்ரஸாக இருக்கட்டும், கோட்ரஸ் கொடுத்துருது. அதுக்கப்புறம் போனஸ் ரயில், அதை பார்த்திங்கன்னா ரயில்வே ஊழியருக்குன்னு வந்து போனஸ் தனியாக கொடுப்பாங்க. 70 நாள் சம்பளம் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது.